மிக்ஸி எப்போதும் சுத்தமாக இருக்கிறதுக்கு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். 24 மணி நேரமும் நம்ம வீட்டு மிக்ஸி பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக சூப்பராக எந்த வித அழுக்கும் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு தேவையான மிகவும் பயனுள்ள டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி மிக்ஸிலாம் வச்சுருப்போம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஒயர் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். எப்படி தான் வந்து நம்ம வந்து சுற்றி வச்சாலுமே அதை அப்பப்போ வந்து எடுத்துகிட்டு அது ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடைஞ்சல் கொடுக்குற மாதிரியே இருக்கும். மிக்ஸி நம்ம சுத்தமாக வச்சுருந்தாலுமே அந்த ஒயர் வந்து கீழே கிடக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஒயரும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இந்த மாதிரி ஹேர் கிளிப்லாம் பயன்படுத்துவோம். நம்ம ஹேர் கிளிப் பயன்படுத்தும் போது அது பழசாயிடுச்சோ அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா 1-2 பல்லு போயிடும். அதை வந்து நம்ம மறுபடியும் வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸியோட ஒயரும் சேஃபாக இருக்கும். அதே டைமில் அந்த ஒயரும் பார்த்திங்கன்னா நம்மள க்ளீனாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் தான் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி பிளேட் வேணாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா சின்ன ட்ரே கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸி எந்த அளவு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரே அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளேட் கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணாத பிளேட்லாம் வந்து நம்ம வீட்டில் நிறைய ஃபங்க்ஷனுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் தூக்கி வச்சுருப்போம். அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நான் அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். மிக்ஸிக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து செட் ஆச்சு. அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி வந்து பிளேட்டுக்கு மேலே நம்ம மிக்ஸியை வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி வந்து மிக்ஸியை வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல நம்ம தூக்கி தூக்கி வைக்கும்போது அந்த மிக்ஸி கீழே இருக்கிற அந்த பட்டன் இருக்குல்லையா, அது வந்து தேய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் இழுக்கும் போது மிக்ஸியோட மோட்டர் வந்து சீக்கிரமாக வீணாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம வச்சுருக்கும் போது அங்கங்கே நம்ம நகர்த்தி கூட வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா தூக்கி கூட நமக்கு தேவைப்பட்ட இடத்துல மாற்றி வச்சுக்கலாம். அடுத்த யூஸ்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது வந்து நம்ம ஜார் போட்டு நம்ம வந்து மசாலா பொருள் ஏதாவது அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம இதே பிளேட்லேயே வச்சுட்டு நமக்கு தேவையான பொருளை அரைச்சி எடுத்துக்கலாம். அது கீழே வழிஞ்சாலுமே பார்த்திங்கன்னா நம்ம பிளேட்டை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பிளேட்டை மட்டும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம வெறுமனே வச்சு நம்ம வந்து மிக்ஸி அரைக்கும் போது கீழே அப்படியே கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வழிஞ்சு ஊற்றிடும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா அதிகமான டைம் எடுக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வேலை வளர்ந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம பிளேட்டை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பிளேட்டை மட்டும் தனியாக எடுத்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸியை லைட்டாக தொடச்சி நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா மிக்ஸி எத்தனை நாள் ஆனாலுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்க. ப்ளீஸ் மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி ஊக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஊக்கு தேடும் போதும் பார்த்திங்கன்னா நமக்கு ஊக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா வந்து இது ரொம்ப சின்ன பொருள் அப்படிங்கிறதுனால நம்ம வைக்கிற இடத்துல நம்ம கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. ஒவ்வொரு டைமும் வந்து ஊக்கு தொலைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஊக்கை வந்து 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். சின்ன ஊக்கு, பெரிய ஊக்கு, இந்த மாதிரி நான் பிரித்து வச்சுருக்கேன். நமக்கு எந்த சைஸில் ஊக்கு வேணுமோ அந்த சைஸில் நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற வளையல் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத வளையல், பழைய வளையல் அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வச்சுருப்போம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு வளையல் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான வளையல் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். கிளாஸ் வளையல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா கிளாஸ் வளையல் கீழே ஒழிஞ்சு உடையிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து மெட்டல் எடுத்துக்கலாம். பெரிய ஊக்கு இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே லைனாக வந்து மாட்டி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ஊக்கு ஃபுல்லாக மாட்டினதுக்கப்புறமா சின்ன ஊக்கு வந்து நம்ம எடுத்து இது ஃபுல்லாகவே நம்ம வந்து மாட்டி எடுத்துக்கலாம். ஒரு சைடு பெரிய ஊக்கு, ஒரு சைடு சின்ன ஊக்கு, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிரித்து மாட்டும் போது ஈஸியாக வந்து அதை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி வந்து வீடியோவில் காமிச்சிட்டோன்னு இதே மாதிரி வந்து கோத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு கரெக்டாக இந்த இடத்துல தான் ஊக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மைண்ட் செட் ஆகிடும். எங்காவது வாலில் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஆணி அடிச்சிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம இதை வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற துணிக்கெலாம் கிளிப் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை டபுள் சைட் டேப் வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மாட்டி வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம கையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்ச் கட்டுவோம், அப்படி இல்லைனா பிரேஸ்லெட் ஏதாவது போடுவோம். அப்போ போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம மட்டுமே தனியாக வந்து அதை போடுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதை வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாத நம்ம எப்படி ரொம்ப சூப்பராக போடுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன டிப்பு. பார்த்திங்கன்னா நான் டபுள் சைட் டேப் தான் எடுத்திருக்கேன். அந்த டேப் எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு கையில் வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சைடு வந்து நம்ம டேப் போட்டு வச்சுட்டு நம்ம சுற்றி அதை மாட்டும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மாட்டிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே அடுத்த டிப்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி வந்து வாட்சில் வந்து லைனாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து லைட்டாக வந்து ஹோல் இருக்கும்.
அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி பின் தான் நான் எடுத்திருக்கேன். பின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மாட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ செகண்ட் ஹோலில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து சேஃப்டி பின்னாக எடுத்துக்கிறேன். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒத்த கையில் வந்து நம்ம வந்து சேஃப்டி பின்னை வந்து பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா பெருவிரலில் கொஞ்சம் நம்ம சப்போர்ட் கொடுத்து பிடிச்சி அதை நல்லா இழுத்து அந்த கொக்கியை போடும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு வந்து வாட்ச் வந்து போட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து வடிகட்டிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பழசானதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதை வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான். இந்த மாதிரி வடிகட்டியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் இந்த உரல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, குட்டி குட்டி உரல், அந்த உரலுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம இப்படியே வந்து ஓப்பனாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது பூச்சிப்பள்ளி அந்த மாதிரி வந்து அதில் உழுவுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து சில டைமில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவோம். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ட்ரையாக வேணுங்கிற பொருளை அப்படியே கூட நம்ம சில டைமில் எடுத்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டீ வடிகட்டியை கொஞ்சமாக அந்த உள்ளே இருக்கிற அந்த கிளாத் ஃபுல்லாகவே எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கப் மாதிரி நல்லா வந்து ஒரு மூடி மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மூடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே எந்த பூச்சிப்பள்ளி எதுவுமே வந்து உழுவுறதுக்கு வாய்ப்பும் இருக்காது. அதே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து நசுக்கும் போதும் பார்த்திங்கன்னா எங்கேயும் வந்து கீழே விழுகாது, தெரிக்கவும் செய்யாது. நமக்கு பொருளும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்ட பொருள் நமக்கு போட்ட மாதிரியே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொட்டுலாம் லேடிஸ் இல்லாமல் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இது வந்து நம்ம நெத்திக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இதை பார்த்திங்கன்னா ஒரு சில டிப்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ப்ளைனாக போட்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஸ்டோன் வச்ச பொட்டுலாம் வந்து இதுக்கு அந்தளவு வந்து செட் ஆகாது. கலர் பொட்டாக இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து ப்ளைனான பொட்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப் தான். நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே வந்து நம்ம லேடிஸ் எல்லாருமே தோடு வந்து பயன்படுத்துவோம். அந்த மாதிரி தோடு பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து சில டைம் வந்து பின்னாடி வந்து வாஷர் போட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அந்த காதோட ஓட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த டைமில் காதில் எப்படி தான் நம்ம வந்து தோடு போட்டாலுமே அந்தளவு அது செட் ஆகாது, அப்படியே தொங்குற மாதிரியே இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொட்டை வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து ஒரு பட்டன் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் போகிற பசங்களாக ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தோடு அந்த மாதிரி வந்து போடுற பழக்கம் இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியான தோடு வச்சுருப்பாங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா சில கம்மல்லாம் வந்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த திருகு வந்து தொலைஞ்சி போயிருக்கும். அந்த டைமில் அதை யூஸ் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொட்டு வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு மேலேயும் கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணோமோ அப்படின்னா ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாகும். அப்போ அந்த தோட்டுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் தோடு வந்து எந்தளவு வந்து ஹோல் தேவையோ அந்தளவு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஓட்டை போட்டு நம்ம வந்து பயன்படுத்த முடியாத கம்மலை கூட இந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்திக்கும் போது மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.